வணக்கம் நண்பர்களே. கடந்த 15 நாட்களாக தமிழ்நாட்டில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இப்பதான் இந்த புதிதாக பதவியேற்றிருக்கிற தாவேக அமைச்சர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக மின்வெட்டு பிரச்சனை பத்தி. இந்த மின்வெட்டு பிரச்சனை எதனால வந்தது அப்படின்னு ஒரு உலகமாக கண்டுபிடிப்ப இந்த தாவேக அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதாவது தனிநபர் சிலர் இத செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி மின் துண்டிப்பை தனிநபர் சிலர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்ன பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. எல்லா குற்றச்சாட்டுகளும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க எப்படின்னா காரணம், எங்கட ஆதாரம்னு கேட்டா எவனுமே அதெல்லாம் காட்டல. அப்படியே சொல்லி அந்த பொய் பெருசா அதை கட்டமைச்சு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ திமுக தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 15 நாள் தான் இருக்கு திமுக கவர்மெண்ட் போய். அந்த 15 நாள் வரைக்கும் மின்சாரம் ஒழுங்கா தான் நின்று மின்வெட்டுங்கிறதே இல்ல. தமிழ்நாடு முழுக்க எல்லா மட்டத்துல விவசாயிகள் அல்லது மற்ற தொழில்துறையை சார்ந்த யாருமே மின்சார பிரச்சனை பத்தி பேசவே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இல்லவும் இல்லை. இப்போ அப்பெல்லாம் இல்லாத பிரச்சனை இப்ப மட்டும் எப்படி வந்தது? இப்ப எந்த தனிநபர் மின்சாரத்தை துண்டிக்கிறான்? மின்சாரம் துண்டிப்புங்கிறது யாரோ தனிநபருடைய வேலை அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச அமைச்சருக்கு சகல அதிகாரமோ அனைத்து அரசு எந்திரங்களும் இவங்க கையில தான் இருக்கு. தனிநபர் அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச அந்த அமைச்சருக்கு யார் அந்த தனிநபர் அப்படின்னு கண்டுபிடிக்க துப்பு இல்லையா? கேட்க மாட்டாங்களா ஜனங்க? எவ்வளவு பொறுப்பற்ற ஒரு பதில். ஏன்னா இந்த இந்த அமைப்பை பத்தியே தெரியாது ஒண்ணுமே. அதுதான் உண்மை. இந்த உண்மையை ஒத்துக்கணும். எனக்கு தெரியாதுங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க, இதெல்லாம் பார்க்கணும், எது எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல, அதனாலதான் எங்க கட் ஆகுது ஏன் கட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டா கூட நம்ம பெருந்தன்மையை எடுத்துட்டு போயிடலாம். ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே குத்துமதிப்பாவே பேச வேண்டியது. இந்த நிர்மல்குமாரோட பேட்டிகள் தொடர்ந்து 4-5 பேட்டி கொடுத்துட்டாப்புல. இந்த 4-5 பேட்டிகளிடம் குத்துமதிப்பாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, ஆனா ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே இருக்காது அந்த பேட்டியில. இப்படித்தான் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை விட இன்னொன்னு சொல்றாரு, இதுல ஆட்கள் பற்றாக்குறை. 1,70,000 பேர் செய்ய வேண்டிய வேலையை 70,000 பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு அதுதான் எபிசியன்சிங்கிறது. 70,000 பணியாளர்களை வச்சுக்கிட்டு இது போல பெரிய மாநிலத்துக்கு மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட்டு வந்திருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்புறம் கடை இருக்கு, 2.5 லட்சம் கோடி கடை இருக்குன்றாரு. சரி, 2.5 லட்சம் கோடி கடை, அப்ப மின்சாரம் இல்லாமையாவது இருக்கணும். இல்ல தேவையான அளவுக்கு மின்சாரம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா கடன் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்லப்படுகிற பொய்கள். எப்படியா இந்த இஷ்யூல இப்ப வெளியே வந்த ஜனங்க ஆக்ரோஷமா கேட்கிறாங்க, மிக கேவலமா பேசுறாங்க, மிக கோபமா இருக்காங்க. இதுல தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக திரும்பவும் அதே பொய்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல மின்சாரத்தை பத்தி அவங்க சொன்ன அத்தனையும் பொய்கள் அப்படிங்கிறத சமூக ஊடகங்கள்ல உடனுக்குடன் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் அதுவும் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் கொடுத்த பேட்டி எல்லாமே சாட் ஜிபிடில போட்டு, ஏஐ மூலமாக சாட் ஜிபிடில போட்டு அதுல பதில அப்படியே படிச்சிருக்காரு அப்படின்றத ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க. இப்போ மின்சார பிரச்சனைக்கு என்ன காரணம்னு சாட் ஜிபிடில கேட்டா அது சொல்லிடும் பதில். இதெல்லாம் காரணம், பொதுவான காரணம் தான். இடி மின்னல் மழை வந்துச்சுன்னாக்கா இந்த மாதிரி இங்க இடி மின்னல் மழை எங்க இருக்கு? ஆனா அதாவது சென்னையில இடி மின்னல் மழை இருக்கா? சென்னையில தானே பெரும்பாலும் கரண்ட் கட்டு. ஆனா இந்த அமைச்சர் சொன்ன பதில் என்னன்னா, இடி மின்னல் மழை காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு அதனால மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கார்டு ஒண்ணு இருக்கு. அதுல இதை போட்டிருக்காங்க. இது அப்படியே ஏஐ என்ன கொடுத்ததோ அதை அப்படியே இங்க படிக்கிற அவர் தலைவர் விஜய் எப்படி ஸ்கிரிப்ட வச்சு படிச்சுட்டே இங்க பதவியில் உட்காந்துட்டு இப்ப வரைக்கும் ஸ்கிரிப்டை நம்பிக்கிட்டு இருக்காரோ, அப்படித்தான் இவங்களும் இந்த வேலையை பண்றாங்க அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் திரும்ப திரும்ப எல்லாருமே என்னன்னா, இவங்க ஆட்சியில ஒரு 3-4 அமைச்சர்கள் மட்டும் தொடர்ந்து அவங்கதான் பேட்டிகளா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு இந்த சிடிஆர் நிர்மல்குமார், அப்புறம் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ். அவர் ஒரு மிகப்பெரிய மேதாவி இல்லையா அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு. இந்த கோவையில் அந்த பெண்கு குழந்தைய ரொம்ப கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்து, கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அந்த குழந்தைய கொன்னு இருக்கானுங்க படுபாவிங்க. இத நீதானா சொன்ன, பெண்களுக்கு நாங்க எந்த சமரசமும் இல்லாம அப்படி ஒரு பாதுகாப்பு நாங்க கொடுப்போம்,
எங்க ஆட்சி மாதிரி வந்து பெண் பாதுகாப்புக்கு உறுதி கொடுக்குற ஆட்சி நீங்க பார்க்கவே முடியாது அப்படியெல்லாம் தேர்தலுக்கு முன்ன சொன்னீங்கல்லப்பா. நீங்க சொன்ன பொய்களை நம்பி அதே பெண்கள் வந்து ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. நீங்க தான் வந்து இப்போ ஆட்சி பொறுப்பு எல்லாத்துக்குமே. அதுவும் பதவிக்கு வந்த ஒரு நிமிடம், ஒரே அடுத்த நிமிடம், ஒரு நிமிடம் கூட தாமதம் கிடையாதுங்க. அடுத்த நிமிடமே பெண்கள் பாதுகாப்புல சமரசம் இல்லாம நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க பண்றது என்ன? ஏன் வந்து இந்த பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு கோர மரணம்? இந்த புதுக்கோட்டையில வாயில்லாத அந்த பெண்ணை கொண்டு போய் கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்களே, அங்க ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அங்கேயே ஒரு இளைஞர் வெட்டி கொண்டு இருக்க. ஒரு புதுக்கோட்டையிலே அடுத்தடுத்து 3 சம்பவங்கள் இப்படியெல்லாம் நடக்குது. அப்ப இதெல்லாம் ஏன் வந்து நீங்க தடுக்க முடியல உங்களால அப்படின்னா, அந்த அருண்ராஜ் வந்து கோபமா பதில் சொல்றாரு. கோபம் வந்துருச்சு அவருக்கு. இது என்ன சொல்றாரு? ஒரு குற்றத்தை எப்படி முன்கூட்டியே தடுக்கிறது? அடேங்கப்பா! என்ன ஒரு விளக்கம். ஒரு குற்றத்தை எப்படி முன்னாடியே தடுக்க முடியும்? குற்றம் நடந்த பிறகு குற்றவாளிக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும். குற்றவாளி பிடிக்கலாம், தண்டனை கொடுக்கலாம், வேற என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறார். பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறார், ஏப்பா நீங்க தானே இப்ப சொன்னீங்க பெண்களுக்கு சமரசம் இல்லாத பாதுகாப்பு, ஏன் இந்த சிங்கப்பெண் ஏதோ படையினெல்லாம் ஒண்ணு போட்டீங்களப்பா, ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது? இது நடக்காம தடுக்கிறது தானே அந்த படை பாதுகாப்பு எல்லாம் போட்டீங்க. நடக்காம தடுக்கணும். ஒவ்வொரு பெண்கள் பின்னாடியே போலீஸ் அனுப்பியோ எதை அனுப்பியோ எங்களுக்கு தெரியாது. நீ சொன்னது தானே, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அப்படி ஒரு பாதுகாப்பு, முதல் தர பாதுகாப்பு நீங்களப்பா. இந்த குழந்தை வந்து இப்படி ஆயிப்போச்சு, அது இவ்வளவு வக்கரமா பண்ணியிருக்கானுங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அருண்ராஜ் சொல்ற பதில் இது. குற்றத்தை தடுக்க எப்படி முடியும்? குற்றம் நடந்தா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு தண்டனை தான் வாங்கி தர முடியும். இவ்வளவு நாள் இருந்த அரசெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தது? அவங்க என்ன சொன்னாங்க? அதுவும் குறிப்பா பெண்கள் தொடர்பான குற்றங்கள் இருக்குல்ல, பாலியல் வல்லுறவு குற்றங்கள் எல்லாம் இருக்கு. இது ஒரு மனசுக்குள்ள இருக்கிற அந்த வக்கிரம். அது ஒருத்தனை நம்ம பார்க்கும் போது அவன் மனசுக்குள்ள வக்கிரம் இருக்கா, அவன் கேவலமான ஜென்மமா, அவன் இந்த மாதிரி கொடூரனா, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? எந்த அரசுக்கு தெரியுமா? தனிப்பட்ட நேருக்கு நேரா பேசுற நமக்கே தெரியாது, அரசுக்கு எப்படி தெரியும்? ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? திமுக ஆட்சியில ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இதை நடக்காம தடுக்கணும், இது அதைத்தான் அவங்க பண்ணாங்க. இப்படி எங்கேயாவது 1, 2 நடந்ததுன்னா உடனடியாக அவ்வளவு வேகமாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த ஒரு அரசு அவங்களால பார்க்க முடியுமா? நீங்க அந்த யார் அந்த சாருன்னு கேட்டு இருந்தீங்கல்ல, இந்த யார் அந்த சாருன்றது சரி, திமுக ஒரு சாரை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்துருச்சு, வாங்கி கொடுத்துருச்சு. நீதிமன்றம் ஒத்துக்குச்சத இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கு. அப்போதும் கூட இந்த வழக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு, தண்டனை பெற்ற பிறகு விஜய் என்கோ என்ன சொன்னாங்க? யார் அந்த சார்னு தேர்தல் நேரத்துல கேட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்க வழக்கு. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோன அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க அவனுங்க. இப்போ அவங்கதான் அந்த யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கல, அவங்களுக்கு தெரியல, கோட்டை விட்டாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, ஆட்சி அதிகாரம் அத்தனை அரசு எந்திரங்கள் அவ்வளவு துறைகளும் உங்கள் வசம் இருக்கு. நீங்க நினைச்ச என்ன வேணா பண்ண முடியும். இப்ப நீங்க யார் அந்த சார் கண்டுபிடிச்சு அந்த நீதிமன்றம் முன்னாடி நிப்பாட்ட வேண்டியது தானே. அவர் இல்லைங்க உண்மையான குற்றவாளி, நாங்க கண்டுபிடிச்சிட்டேன், இவரு தாங்க உண்மையான குற்றவாளி, கொண்டு போய் நிப்பாட்டுறது தானே. யாரு உங்களை தடுக்கிறாங்க? நீங்க தானே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன் எடப்பாடிக்கு இப்ப தெரியாதா யார் அந்த சாருன்னு கேட்க தெரியலையா? எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை, எவ்வளவு பெரிய பொய்ய அசால்ட்டா சொல்லிட்டு ஜனங்களை மூலச்செலவு பண்ணி நீங்க வந்து ஆட்சியில உட்கார்ந்துட்டீங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு சார்ந்து உங்களுடைய மனநிலை என்ன, உங்களுடைய எஃபிஷியன்சி என்னங்கிறது ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருது. இந்த அருண்ராஜோட பேட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. அதுக்கடுத்து எல்லாருமே கேட்கறது என்னன்னா, ஏன் முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு, ஏன் வாயை திறக்கிறது இல்ல? மு.க. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் அப்படின்னு சொன்னாங்க. ஆதவர்ஜன் அவர் எப்படி மேல போய் முட்டாள் முதல்வர் சொன்னாரு. அந்த மனுஷன் எல்லாம் கேட்டுட்டு சைலண்டா போயிட்டாரு. இப்ப மக்கள் கேட்கிறாங்க, வாயே திறக்காத முதல்வர், இவர் பொம்மை முதல்வர் தானே, இவர் தானே ஒரிஜினல் பொம்மை முதல்வர். யாரு? விஜய் தானே ஒரிஜினல் பொம்மை. இப்போ வாயே எதுக்குமே நான் வாய் திறக்க மாட்டேன், எதை பத்தி நான் பேச மாட்டேன். நீங்க அவ்வளவு பேரத்துக்கு எல்லாத்துக்கும் முழங்குனீங்களே பெண்கள் பாதுகாப்பு, இந்த கோயம்புத்தூர் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்தது, பொதுவா பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு? அந்த குடும்பத்துக்கு போன்ல வந்து ஆறுதல் தெரிவிச்சார். அது கூட யாருக்கும் தெரியாது, தெரிவிச்சாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஊடகங்கள் சொல்றாங்க போன்ல ஆறுதல் தெரிவிச்சார். அந்த திருச்சி மாணவிக்கு வந்து ஏதோ ஒரு தற்காலிகமா ஏதோ வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. திருச்சியில அந்த இறந்த மாணவியருடைய சகோதரிக்கு தற்காலிகமா இதை பண்ணியிருக்காங்க. ஆனா
இது எதற்குமே வந்து விஜய் வாயை திறக்கல. ஒரு கண்டன அறிக்கை தேவையில்ல. அறிக்கை தேவையில்ல. நீங்க எப்படி முழங்குனீங்க தேர்தலுக்கு முன்ன? ஒவ்வொரு அந்த பிரச்சார கூட்டத்துல எப்படி பேசுறீங்க? எப்படி அடி வயித்துல எப்படி உணர்ச்சி வசம் பொங்க கத்துனீங்க இல்ல? வடிவேலு சொல்லுவார்ல, போயிடுண்டா கத்தாத கத்தாதன்னு எல்லாருமே அப்படிதான் வந்து பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த கத்து கத்துறாரு பொட்டுரு போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி கத்துனீங்கள. இப்ப பொங்குறதுக்கு என்ன? எது தடுக்குது? கோட்டு சூட்டு தடுக்குதா பொங்க வேணாம்னு சொல்லிட்டு? இப்ப பொங்கி இருக்கணும்ல, கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல, நேர போயிருக்கணும்ல. நியாயமா ஒரு முதல்வர் அந்த குழந்தை இந்த மாதிரி இவ்வளவு கொடூரமான ஒரு மரணம் அது. இந்த குழந்தையோட இறப்புக்கு நேர்ல போயிருக்கணும். நேர்ல போய் அந்த மக்களை சந்திச்சு ஆறுதல் சொன்னீங்கல்ல. கிராமம் வீடு வீடா வந்து நானு முதல்வரான பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல. எது உங்களை தடுக்குது? யாரு போக விடாம பண்றாங்க இப்போ? கிராமமா போங்க. பிரச்சனை நடந்த எந்தெந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கெல்லாம் போங்க. போய் ஆறுதல் சொல்லுங்க, உதவி பண்ணுங்க. உங்களால ஒரு காலத்திலையும் பண்ண முடியாது. காரணம் விஜயனுடைய மனதில் அது இருக்கணும். மக்கள் மீதான இரக்கமோ மக்கள் மீதான அக்கறையோ மனசுல இருந்து வரணும். எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் அது. எழுதுற ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சார், அவ்வளவுதான். இந்த பார்த்து படிக்கிற அந்த கெப்பாசிட்டி கூட வந்து சட்டமன்றத்துல இல்லைன்றது நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வாயை திறந்தா மாட்டிப்பார், எக்ஸ்போஸ் ஆயிடுவார், கேவலப்பட்டு நிக்கணும். அந்த காரணத்துக்காக விஜய் வாயை திறக்கிறதுல விஜயை சுற்றி இருக்கிற ஜால்ரா கூட்டம் வந்து தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களை சந்திச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பதில் சொல்றன்ற பேர்ல வந்து அவங்களும் எக்ஸ்போஸ் ஆகி அவமானப்பட்டுக்கிட்டு போறாங்க. இதுல எல்லாருக்கும் பதில் சொல்ற ஆதவர்ஜுனா, முதலமைச்சருக்கு சேர்த்து பேசுற ஆதவர்ஜுனா. அதாவது எல்லா துறைக்கும் அமைச்சர் இருக்காங்க. இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு முதல்வர் இருப்பாரு. இப்ப அந்த முதல்வர் இருக்காரு. இவங்க எல்லாத்துக்குமான ஒரு சூப்பர் பவர் ஒண்ணு இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் மேல ஒரு சூப்பர் பவர், அதுதான் ஆதவர்ஜுனா. முதல்வருக்கு சேர்த்து அவர் பதில் சொல்லுவார். மற்ற துறைகள் ஒரு தப்பு நடந்தா முதல்வர் பதில் சொல்லுவார். இதுக்கு முன்னெல்லாம் அப்படிதான். இப்ப அது இல்ல. எனக்கு இனிமேட்டு கூட அந்த பதில் நீங்க எதிர்பார்க்க கூடாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு சேர்த்தே பதில் சொல்றது யாருன்னா, இந்த அமைச்சர்கள் இருக்கிற ஒரு அமைச்சரான ஆதவர்ஜுனா. அவர் தான் பதில் சொல்லுவார். முதலமைச்சர் ஏன் பேசல? அவர் பேசல, என்ன கட்டாயம்? அவர் பேச வேண்டியது என்ன? சட்டப்படி வந்து கட்டாயம் அது. அதுல ஒண்ணு கிடையாது. பேச மாட்டார், பத்திரிகை சந்திக்க மாட்டார். மக்களுக்கு எந்த மெசேஜ் அவர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதை வெளிப்படையா சொல்றாங்க. நான் வந்து ஏதோ இதை வந்து என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாவோ அல்லது நான் ஏதோ கற்பனையில சொல்றதா நீ நினைக்க வேணாம். இது எல்லாத்தையுமே வந்து ஆதவர்ஜுனா வெளிப்படையா சொல்றாருங்க. என்னன்னா இத ஒரு பொருட்டு, அதாவது இது சீரியஸான விஷயத்த அவன் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட அதை கவனிக்கல அல்லது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே பெருசா இருக்கு. மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்ப இருக்கிற பிரச்சனை பெருசா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, குளத்தூர் தொகுதியை சேர்ந்த ஒரு பாய் வந்து முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வருக்கு ரிக்வஸ்ட் பண்றாரு, ஐயா ஸ்டாலின் ஐயா, தயவு செஞ்சு குளத்தூருக்கு வாங்க ஐயா, உங்க தொகுதி மக்கள் தண்ணி இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, மின்சாரம் இல்லாம ரொம்ப படாத பாடுபடுறாங்க ஐயா, வந்து தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க ஐயா, நீங்க தான் செய்யணும். அப்படிங்க அப்பா, எப்படி செய்வாரு அவரு? ஏண்டா குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏ கூட இல்லடா அவரு, எப்படி செய்வாரு அவரு? யாருக்கு இந்த அப்பீல் நீ விடணும்? ஏன் இப்ப உங்களுக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கிற விஜய் கண்ணு தெரியலையா? இல்ல உங்க தொகுதி எம்எல்ஏவா இருக்கிற இப்படி அது கண்ணு தெரியலையா? ஏன் இதையெல்லாம் வந்து நீங்க அங்க போய் கேட்க மாட்டீங்களா? அவங்க வீடு வாசல் எதுன்னு உங்களுக்கு தெரியாதா? போங்க, அவங்க வீட்டை போய் முற்றுகையிடுங்க. முதலமைச்சர் வீட்டுக்கு போங்க, தலைமைச் செயலகத்துக்கு போங்க, இல்ல பனையூர் அலுவலகத்துக்கு போங்க, இல்ல புரசவாகத்துல உங்க எம்எல்ஏ இருப்பாரு, அவரை போய் பாருங்க. எதுக்கு இப்ப மு.க. ஸ்டாலினை கூப்பிடுறீங்க? அவர் வந்து என்ன பண்ண முடியும்? இல்லாத அதிகாரத்தை எப்படி எடுத்து செய்வார் அவரு? இந்த 2 வாரத்துல இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி போச்சு. உண்மையாக அது பாதுகாப்பு கேள்விக்குரியது இப்பதான். அதே போல இந்த மின்சாரம் இல்ல, குடிநீர் இல்ல, அங்க மேகதாது அணை கட்ட போறாங்க. அவங்க சொல்றாங்க ரொம்ப கூலா, தமிழ்நாட்டுல இருக்கிறது நம்ம ஆட்சி தானே, எதிர்ப்பெல்லாம் வராது, நம்ம பாத்துக்கலாம், அணை கட்டலாம் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டு போறாங்க. அவங்க யாரும் கேள்வியே கேட்கல, யாரும் அதை எடுத்து பேசவே இல்லை. இதைய பத்திய பேச வேண்டிய மீடியாக்கள் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க. கள்ள மௌனம். அதுதான் தேர்தலுக்கு முன்ன எப்படி விஜய்க்கு முட்டு கொடுத்து விஜயோட பிரச்சாரத்தை பாட்டோடு ஒளிபரப்புனாங்களோ அதே மனநிலையில் தான் இப்போது மீடியா இருக்கு. மீடியா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. மீடியா நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். இப்படியெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை இருந்தது. இதுவும் வந்து மீடியா உருவாக்கிய ஒரு ஹைப்ல தான் இந்த முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஆனா மீடியாவுக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல,
அவர் முதலமைச்சர் உட்காந்துட்டாரு. இப்போ இவ்வளவு நாள் நடக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணமானவா, வெளிக்காட்டமானவா, இது எல்லாமே சோசியல் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணுது. இப்ப நம்ம பேசுறது எல்லாமே சோசியல் மீடியாவில் செய்திகளாக வருது. வருகிற செய்திகளின் வீரியத்தை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மடுக்கடிக்க பாக்குறாங்க இப்ப இருக்கிற அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லப்படுகிற அச்சு ஊடகங்கள், அதே போல இந்த எலக்ட்ரானிக் ஊடகங்கள். இவங்க 2 பேருமே செய்திகளை வந்து இப்ப பரபரப்பாக்காம முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை அமுக்கி வைக்க பாக்குறாங்க. எந்த இஷ்யூவா இருந்தாலும் அதை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போனோம், அரசனுடைய பார்வைக்கு அதை கொண்டு போனோம், இதை பத்தி கேள்விகளை வந்து அவங்க கிட்ட எழுப்பணும். எவ்வளவு காலத்துக்கு முதலமைச்சர் மீடியாவை சந்திக்காம இப்படி ஒழிஞ்சுக்கிட்டே இருப்பாரு, அல்லது பார்க்காம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஆட்சி செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரா? இது எல்லாம் வந்து கேட்கணுமா வேணாமா? நீங்க மற்ற எல்லாத்துக்கும் வந்து சிண்டு முடியறீங்க. தொடர்ச்சியா வந்து திமுக அதிமுக கூட்டணி வைக்க பார்த்தாங்கன்னு ஒவ்வொருத்தர் வாயில இருந்து வர வைக்கிறீங்க. இப்ப இவங்க யாராவது இந்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க திமுக அதிமுக கூட்டணி வைக்க பார்த்தாங்கன்ட்டு, யாரா உங்ககிட்ட சொன்னதுன்னா திமுக தரப்புல இருந்து பேசினாங்க. யாரு? ஸ்டாலின் பேசினாரா? எடப்பாடி பழனிசாமி பேசினாரா? யாரு பேசினாங்க? அதை சொல்லணுமா வேணாமா? இந்த மாதிரியான இது தேவையில்லாத செய்தி. இப்போ இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. பேச்சு இருந்தது ஒரு பெரிய குத்தமாட எல்லாரும் கேட்பாங்க. இவ்வளவு பாரம்பரியமான ஒரு தமிழ்நாட்டை போய் ஒரு நடிகை வந்து ஆள்றதா? இந்த மாதிரியான ஒரு திரை கவர்ச்சி, அப்போ அடுத்தவன் எழுதி கொடுத்த பேசுறவன், அடுத்து சொல்லி கொடுத்த நடிக்கிற ஒருத்தன் வந்து நம்ம ஆள்றதா அப்படிங்கிற ஆதங்கம் உள்ள ஒவ்வொருத்தரும் கேட்டான். என்னென்ன வெறும் 107 தானே இது அவங்களுக்கு, மீதி மெஜாரிட்டி வந்து பெரும்பான்மை இந்த பக்கம் தானே இருக்கு, இவங்க ஒன்னா சேர்த்து ஆட்சி அமைச்சா என்ன அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. அதுக்காக அது எல்லாத்தையும் வந்து நீங்க குற்றம் சொல்றீங்களா? நடந்தது அது பேச்சு தானே. அவர் பேச்சு இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லுவாங்க, ஏங்க நீங்க எல்லாம் கூட நில்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய குற்றமா அவங்களுக்கு? அது ஒரு குற்றம் மாதிரி வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் பரபரப்பா அதை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனைகளை தானே நீங்க பேசணும். இந்த பிரச்சனைகளை தானே மக்கள் மத்தியில கொண்டு போய் வைக்கணும். பாரு எப்படிப்பட்ட ஆளை நம்ம தேர்ந்தெடுத்துன்னு அவங்கள வருத்தப்படணும். இந்த ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்து அவங்க துடிக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற ஒரு காரணத்தை சொல்லியாவது இந்த ஆட்சி கலைக்கிற அளவுக்கு வந்து இங்க ஒரு சூழ்நிலையை நீங்க கிரியேட் பண்ணலப்போ. ஏன்னா இதையா சொன்ன தூண்டி விடுறதுக்காக சொல்ல. ஏன்னா இப்படி ஒரு ஆட்சி தொடர்ந்தா அது சமூக விரோதிகளுக்கு சாதகமா போயிடும். இப்படி ஒரு ஆட்சி தொடர்ந்தா சட்ட விரோதமாக இந்த தமிழ்நாட்டை கொள்ளடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த வழிகள்ல எவ்வளவு முடியும் அவ்வளவு சீக்கிரமா கொள்ளடிக்க பார்ப்பாங்க. இப்பயே வந்து பல செய்திகள் வருது, அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. நீற்ற கோப்புகள் எல்லாம் கையெழுத்து போடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மோசமான திட்டங்கள் வரக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்ன மு.க. ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு தடுத்து நிப்பாட்டுச்சோ, அந்த திட்டங்களை எல்லாம் வந்து வேகமாக நிறைவேற்றுவதற்கு கையெழுத்து வாங்குறாங்க. கொடுக்கறதெல்லாம் வாங்கி அள்ளி போட்டுக்கிட்டு இந்த வேலையை வந்து இப்ப புதுசா பதவியேற்று செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. யோசிச்சு பாருங்களேன், இங்க பல திட்டங்கள் வந்து வேண்டாம், மத்திய அரசின் திட்டமாவே இருந்தா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டி இருக்கு இதுக்கு முந்தைய அரசுகள். இப்ப இவங்க வந்த வேகத்துல அவங்களுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா, அவங்க திட்டத்தை ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது அனுமதி கொடுத்த, ஏன்னா அரசாங்க ரகசியம், அது நமக்கு தெரியாது. அந்த தனியார் நிறுவனம் எதுவோ ஒண்ணு, அது இப்ப உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்டையே திரும்ப அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உற்பத்தியை தொடர வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அல்லது இப்ப அணுக்கழிவு கொட்டுறது தமிழ்நாட்டு கடற்கரை ஓரத்துல அதை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது. அதுக்கு வந்து எடப்பாடியும் அனுமதி தரல, மு.க. ஸ்டாலின் அனுமதி தரல. இப்ப விஜய் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது அது அனுமதி கொடுத்தாங்களேன்ட்டு, கொட்டும் போது தான் தெரியும். அப்ப நம்மளால தடுத்து நிப்பாட்டவே முடியும். இந்த மாதிரி திட்டங்கள் எவ்வளவு இருக்கும். இப்போ அதானிக்கு வந்து இந்த பவர் கார்பரேஷனை கொடுக்க போறதா ஒரு பேச்சு இருக்கு. இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை. இப்போ மு.க. ஸ்டாலின் அரசு இருந்த வரைக்கும் எடப்பாடி கூட உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாரு. ஆனா மு.க. ஸ்டாலின் இருந்த வரைக்கும் அந்த தனியார் மயம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை ஒதுக்கிட்டாங்க. இப்போ சத்தம் இல்லாமல் இந்த சிடிஆர் நிர்மல்குமார், அவர் ஒரு RSS காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஷகா அப்படிங்கிற அவங்களுடைய ஷகா அந்த பயிற்சி எடுத்த ஒரு RSS. அதானி வந்து RSS கும்பலுக்கு எவ்வளவு நெருக்கமானவர் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த மின்சாரத்துறைய அங்க தார வாத்துட்டா என்ன பண்ண போறீங்க? எப்படி அதை தடுத்து நிப்பாட்ட போறீங்க? ஒவ்வொரு நாளும் போராட்ட காலமாவே மாறுமா தமிழ்நாடு?
இந்த மாதிரி பல திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு எப்பா இது வேண்டாம், இந்த 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 எதுவுமே வந்து இங்க வரக்கூடாது அப்படின்னு பெரும் போராட்டம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரசே தடுத்து நிப்பாட்டிய திட்டங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் வந்து ஒப்புதல் தருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தலைமை செயலக வட்டாரத்துல தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வருது. யோசிச்சு பாருங்களேன், இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? இது எல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டணும்னா இப்படி ஒரு அரசு இங்க இருக்கக்கூடாது. இப்படி ஒரு முதல்வர், இப்படிப்பட்ட அமைச்சர்கள் தமிழ்நாட்டுல, அது மிகப்பெரிய ஆபத்து. நீங்க எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்து எல்லா மோசமான திட்டங்களும் செயல்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டு பிறகு நீங்க எப்படி அதை தடுப்பீங்க? இந்த ஸ்டெர்லைட்டை மூட எத்தனை வருஷம் போராட வேண்டியிருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு உதாரணம் தான். ஸ்டெர்லைட் ஆலையை மூடுறதுக்கு எத்தனை பேர் சாக வேண்டியிருந்தது, எத்தனை காலம் போராட வேண்டியிருந்தது, எத்தனை அரசியல் இயக்கங்கள், எத்தனை வழக்குகள், ஆண்டு கணக்கே போராடிதான் கடைசியில் வந்து அதை தடுத்து நிப்பாட்டின. இப்போ அதே மாதிரியான திட்டங்கள் ஒன்னொன்னா வந்துருச்சுன்னா நீங்க எத்தனை வருஷம் போராடுவீங்க? எவ்வளவு காலத்துக்கு வந்து நம்ம ஏத்து குரல் கொடுக்கணும்? நம்ம அன்றாட வேலைகள், அன்றாட வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் இப்படி ஒரு அரசு வரக்கூடாது, இப்படி ஒரு அரசு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அரசுக்கு எதிராக ஆரம்பத்துல இருந்தே ஏன் குரல்கள் ஒலிக்குதுன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நமக்கு ஒன்றும் வந்து விஜய் மேல தனிப்பட்ட முறையில வந்து விரோதமோ அல்லது விஜயால நமக்கு எதுவும் நன்மை கிடைக்கல அப்படிங்கிறதோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடந்த அரசுல நான் ஒரே ஒரு 10 பைசா கூட பலனை அனுபவிக்காத ஒரு ஜேர்னலிஸ்ட் நான். கடந்த ஆட்சியின் போது எதற்காகவும் நான் வந்து பரிந்துரைக்காக போனதில்லை. அல்லது ஒரு பத்திரிகைலாம் எனக்கு இந்த சலுகை கொடுக்க குறைஞ்சபட்சம் வந்து நான் ஒரு அரசு அங்கீகார அட்டைன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த அங்கீகார அட்டை சலுகையை கூட நான் பெற்றதில்லை. என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருக்கு அரசனுடைய எந்த சலுகையுமே கிடையாது. ஆனா ஏன் வந்து நம்ம அந்த அரசை வந்து நம்ம இப்பயும் எந்த மாதிரி ஒரு அரசு இருக்கணும்னு சொல்றோம்னா, இப்ப விஜய் மாதிரியான நபர்கள் இந்த ஆட்சியில உட்கார்ந்து அவரது அமைச்சர்கள் மாதிரியான ஆட்சியாளர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஆபத்துகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா வரும். அப்புறம் என்னென்ன வெளியே போகும்னு பாருங்க. அரசியல் நிலைத்தன்மை இல்லாத மாநிலம்ன்ற பேர் வந்துடும். மின்சாரம் அப்படிங்கிறது இங்க சீராக கிடைக்காது அப்படிங்கிற பேர் வந்து நினைச்சிடும். இங்க சட்டம் ஒழுங்குன்றதே கிடையாது. எவன் வேணா வந்து மாமூல் கேட்பான். அதுவும் அந்த கட்சிக்காரங்க எப்ப வேணா வந்து என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நடக்குது நடக்கல. ஆனா இப்படி ஒரு தோற்றம் உருவாச்சுன்னா இந்த தொழில் முனைவோர் அல்லது வெளிநாட்டில் இருந்து இங்க வந்து மூலதனம் முதலீடு செய்யறவங்க யாராவது வந்து இங்க தங்குவாங்களா? அல்லது தொடர்ந்து மூலதனம் முதலீடு செய்வாங்களா? இந்த மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி என்ன ஆகும்? இவங்க டபுள் டிஜிட் கொண்டாந்தாங்க, மைனஸ்ல இருந்து டபுள் டிஜிட் கொண்டாந்தாங்கல்ல, அது திரும்ப மைனஸை நோக்கி தான் போகும். இது நடக்கக்கூடாது, இந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அவ்வளவு தூரம் நம்ம பாடாப்பட்டோம். கடைசியில் வந்து அது நடந்துச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே வந்து படுவீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் வந்து நான் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறேன்.